அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமையில நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, பெருமாளுக்கு நேற்று நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு 3ஆம் நாள்ல விஷ்ணு கார்த்திகையில 5 அகல் தீபம், அதாவது ஸ்ரீ பஞ்சராத்திர தீபம் அப்படிங்கறத ஏற்றிருந்தேன். ஸோ அதை பத்தின லாங் வீடியோ தான் எனக்கு கொடுக்க போறேன். எப்படி நான் ஏற்றிருந்தேன், என்னென்ன தீபங்கள் ஏற்றிருக்கேன். ஸோ 3ஆம் நாள் கார்த்திகை தீப திருநாள்ல நம்ம வீட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கறதான் இந்த வீடியோல காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம நேத்து லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சிருக்கேன். முழு பௌர்ணமியில வியாழக்கிழமை வரக்கூடிய குரு குபேர பூஜை பாத்தீங்கன்னா நல்லபடியா செஞ்சிருந்தேன். அதனுடைய லைவ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் லைவ்னு இருக்கும். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் நான் எப்படி பூஜை பண்ணேங்கிறது. ஸோ லைவ் பார்க்காதவங்க அதில் போய் நீங்க பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எங்க வீட்டுல நாங்க ஏத்துன அண்ணாமலையார் தீபம் அந்த பெயிண்ட் எல்லாம் பாருங்க அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த திரி 365 திரி பார்த்தீங்கன்னா முழுசா எரிஞ்சிருந்தது. அடியில மட்டும் கொஞ்சம் இந்த மழை பெஞ்சனால அந்த திரி நனைஞ்சிருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா சாம்பல் ஆயிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா மழை இல்லைன்னா இன்னமும் இது நல்லா சாம்பல் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடி ஆக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு நல்லபடியா தீபம் ஏற்றி யமதர்மராஜனுக்கு பரணி தீபம் ஏற்றி நேத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபம். அது மட்டும் இல்லாம ஏன் இந்த தீபத்தை ஏத்துறோம் அப்படின்னா, எப்படி அண்ணாமலையார் ஜோதி வடிவில் நமக்கு காட்சி கொடுக்கிறாரோ அதே மாதிரி விஷ்ணு பகவானும் பாத்தீங்கன்னா நம்ம உலகம் இருள்ல சூழ்ந்தப்ப ஜோதியா காட்சி கொடுத்தனாலதான் இந்த பாஞ்சராத்திர தீபத்தை ஏற்றோம். அதே மாதிரி ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதத்துல நமச்சிவாயாங்கிறதுக்கும் 5 தீபம் தான், நாராயணனுக்கும் இந்த தீபம் 5 தான் ஏத்துறோம். திருக்கார்த்திகையில 2 பேருமே பாத்தீங்கன்னா நமக்கு 2 கண்கள் மாதிரி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதும், சைவமா இருந்தாலும் சரி வைணவமா இருந்தாலும் சரி மனுஷங்க காட்டுற உண்மையான அன்புக்கு தெய்வம் யாராக இருந்தாலும் இறங்கி வருவாங்க அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த கார்த்திகை தீபம். அது மட்டும் இல்லாம எவ்வளவுதான் காத்து மழை புயல் என்ன வந்தாலும் வெள்ளமே வந்தாலும் தீபம் நம்ம ஏத்தணும், நம்ம செய்யணும், நம்ம வீட்டுல வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக போராடி பஞ்சபூதங்களையும் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி ஒரு தீபத்தை நம்ம ஏத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற நம்பிக்கையோட எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம போராடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த மன பலத்தை நமக்கு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம இறைவன்ட்ட வேண்டணுமே தவிர, மற்றபடி காசு கொடு பணம் கொடு இதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். மன தைரியத்தை கொடு அப்படிங்கிறதா வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த பாஞ்சராத்திர தீபத்தை எப்படி ஏத்தணுங்கிறத நேற்றே நான் வீடியோ லாங் வீடியோல சொல்லிட்டேன். இதோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரஸ்வதி தேவியாருக்கு தெரியாம பிரம்மதேவர் பாத்தீங்கன்னா ஒரு யாகத்தை நடத்தியிருக்காரு. அதனால கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மராட்சசன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அனுப்பி அந்த யாகத்தை தடை செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உலகமே இருள்ல சூழுது. அப்ப பிரம்மதேவர் பெருமாள்கிட்ட போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு நல்ல வழி காட்டுங்க, உலகமே இருள்ல சூழ்ந்திருக்கு, நான் யாகம் பண்ணணும் அப்படிங்கும் போது பெருமாள் ஜோதி வடிவில காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த விஷ்ணு கார்த்திகை. ஸோ இந்த விஷயம்தான் பாத்தீங்கன்னா நமக்கு பெருமாள் ஜோதி வடிவில காட்சி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நீங்க வீடு கட்டுறதுக்கு இது சொந்த வீடான்னு கேட்டிருந்தாங்க. ஆமான்னு சொல்லியிருந்தேன், இது எங்க சொந்த வீடு தான். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது என்ன வீடா இல்ல கோவிலான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சகோதரி கேட்டதுக்காக இந்த வீடு கட்டுறதுக்கு நான் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கேன். அதாவது வீடு கட்டுவோன்னு தெரியாம இந்த பூஜைகள்லாம் பண்ணினேன். ஆனா அந்த வீடு எனக்கு கையில காசு இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டுற ஒரு யோகம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் நான் செய்த பூஜைகள், என் கணவருடைய அந்த நம்பிக்கை, இது 2 தான் அப்படிங்கிறதா என்னோட முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம எப்படி நான் முதல்ல லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது நானுமே பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு விளையாட்டுத்தனமா தான் ஆரம்பிச்சது இந்த பூஜை. அதை பத்தி தெரிய ரொம்ப சீரியஸா பாத்தீங்கன்னா இந்த பூஜையை நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பூஜையை பண்ணிடுவேன். அந்த தீபாவளி சமயத்துல நிறைய ஆரம்ப காலத்துல நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சு. ஏன்டா இந்த பூஜையை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல சண்டை சச்சரவுகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் நமக்கு அந்த விஷயம் நடக்குது. ஸோ கடவுள் நம்ம எடுத்தோன்னே கொடுத்துட மாட்டாரு, ஒவ்வொரு படிப்படியாக தான் நம்மளை கொடுப்பாரு. ஆரம்பத்துல நம்ம அந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது எந்த பூஜையா இருந்தாலும் சரி கொஞ்சம் சோதனைகள் வரும். நீங்க உண்மையா செய்றீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா சோதனைகள் வரும். இது எவ்வளவு தூரம் இவங்க தாங்குறாங்க அப்படின்னு கடவுள் பார்ப்பாரு. நம்ம தாங்குற சக்தியை பொறுத்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாண்டமா ஒரு பிரைஸை கொடுப்பாரு. அதுதான் நான் நம்புறேன். இந்த பூஜை பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை நான் செய்ய
நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சது. அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு சினிமாவெல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு சாமியார் வந்து இந்த மாதிரி வீடு வந்து உனக்கு கிடைக்க போகுது அப்படிலாம் சொல்லலை. என்ன வந்து நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து குழந்தை பிறந்த அப்போ எனக்கு வந்து குழந்தைக்கு வந்து 1.5 வயசு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கணவர் வந்து ஆன்லைனில் பார்க்குறாங்க, ஒரு வேலை வந்து கான்ட்ராக்ட் வேலை வந்து கவர்மெண்ட் செக்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு அது இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து அப்போ பூஜையில் வந்து ரொம்ப முழுக்க முழுக்க இதாக ஈடுபாடோடு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போனால் பூஜை பண்ண முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நாங்கள் எங்களோட இஷ்ட தெய்வமான நாகமணி கோவிலுக்கு வந்து போய் கேட்கும்போது, உத்தரவு கேட்கும்போது வேலைக்கு போவோன்னு சொல்லி தான் வருது. அப்ப வந்து அவர் சொன்னது என்னன்னா, நீ இவ்வளவு நாள பண்ண பூஜைக்கான பலன் வந்து கிடைச்சிருக்கு, அதை நீ அனுபவிக்காம ஏத்துக்காம இருக்காத அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு வந்து ஒரு கதை வந்து ஞாபகம் வந்துச்சு. அதாவது வெள்ளத்துல வந்து தத்தளிச்சிட்டு இருக்க ஒருத்தன் வந்து மரத்து மேல வந்து உட்கார்ந்துருக்கும் போது அங்க வந்து இறைவன் வந்து 3 வழிகள் வந்து அவனை காப்பாத்துறதுக்கு ஆளை வந்து அனுப்புவார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படகோட்டி வருவாரு, இல்ல என்னை கடவுள் காப்பாத்துவார்னு உட்கார்ந்தே இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிகாரி வந்து கூப்பிடுவாரு, அப்பையும் வந்து போக மாட்டான். இந்த மாதிரி வந்து 3 தடவை 3 பேர் வந்து கூப்பிடும் போதும் அவன் வந்து போக மாட்டான். கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லி கடவுள் நேர்ல வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். கடைசியில அவன் வெள்ளத்திலையும் அடிச்சுட்டு போய் இறந்து போயிடுவான். அப்ப வந்து மேலோகத்துல வந்து கேட்கும்போது கடவுள்கிட்ட போய், நான் வந்து உன்னை நம்பினனே, எனக்கு வந்து இப்படி சோதனையை கொடுத்துட்டியே, வந்து சாகடிச்சிட்டியேன்னு சொல்லி கேட்கும்போது, அட பாவி, நான் தான் 3 தடவை வந்து உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வந்து நான் சொல்றதை கேட்காம என் கூட வராம நீ தான் தடுத்து விட்ட, அதனாலதான் நீ வந்து இறந்துட்ட அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்ப வந்து இந்த கதையில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே, நமக்கு வந்து கடவுள் வந்து நேரடியா வந்து வீடு அப்படின்னா வீடை வந்து ஒரு கிஃப்டா வந்து கொடுத்துட மாட்டாரு. அந்த வீடு வந்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம கட்டுறதுக்கான வழிமுறைகளை ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூஜை செய்ய விடாம சில விஷயங்கள் வந்து செய்வார், சோதிப்பார், டெஸ்ட் வைப்பார். அதில் நம்ம பாஸ் ஆகி அடுத்த லெவல் போகும்போது இந்த வேலைங்கிற ஒரு விஷயம் வருது. வேலை வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா எங்க பையனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து நம்ம எப்ப வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு 2 வயசுல வரும்போதே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது ஒண்ணு வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த என்னோட வேலையோட அந்த பேசிப்பு, அதே மாதிரி எங்க வீட்டுக்காரோடைய வருமானம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லோன் வந்து அப்ளை பண்றோம். அதுக்கு இடையில எங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து ஒருத்தங்க பார்த்து அவங்க மூலமா வந்து எங்களுக்கு வந்து அந்த லேண்ட் வந்து காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க 10-15 வீடு வந்து கட்டின வீடா வந்து பாக்குறோம். ஆனா எங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்த இடத்துல கட்டின வீடா உங்களுக்கு அமையாது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்க வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்கி தான் கட்டுற மாதிரி தான் யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வடக்கு திசையை பார்த்தா உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது குபேர லட்சுமி பூஜை செஞ்சனாலேயோ என்னமோ தெரியல, எனக்கு வந்து வீடு வாசல் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி தான் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இப்படிதான் கொடுப்பாரு. அதுல வந்து ஒரு பூஜை தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அடுத்தடுத்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். சகோதரி கேட்டதுக்காக நான் எப்படி வந்து வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பூஜைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை. அந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்ய தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து முழு மனசோட செய்ய ஆரம்பிச்சேன். வாரம் வியாழக்கிழமை ஆனா சில்லறை அர்ச்சனை வந்து கண்டிப்பா பண்ணிடுவேன். அது வந்து நான் பண்ண எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையான பூஜை. அதனாலதான் இத்தனை வருஷமா ஆகியும் 10 வருஷமா ஆகியும் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்டயும் வந்து அதை வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது, நேற்று நான் பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு உரிய அந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர அந்த தீபம் ஏற்றக்கூடிய விஷ்ணு கார்த்திகையில வந்து வந்தது. அதுவும் வியாழக்கிழமை குரு குபேர யோகமா வந்து வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே வாழ்க்கையில் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து இப்ப லோன் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இது வந்து வீடா கோவிலான்னு கேட்டாங்க, ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. அது என்ன அப்படி, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஒரு ரூம் சைஸ்ல வந்து பூஜை ரூம் கட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து வாக்கு கொடுத்திருந்தேன் கடவுளுக்கு, எனக்கு வந்து நல்லபடியா வீடு வந்து அமைஞ்சுது அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு பகுதி, இப்ப எப்படி எங்களுக்கு தனியா ரூம் இருக்கோ அதே மாதிரி உனக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துருவேன், உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க, நீ வந்து நல்லபடியா சந்தோஷமா அந்த வீட்டுல வந்து இருக்கணும், எங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லிதான் நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, எங்களையும் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்த அந்த இறைவனுக்கு நாங்க வந்து ஒரு ரூம் தான் வந்து கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து நம்மளை இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம மனசுல அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு இடம் கொடுக்கும்போது நம்மளை எவ்வளவு ஒரு சந்தோஷமா வச்சுக்குவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமையில இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எந்த பூஜையா இருந்தாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. அடுத்து நான் வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான கடவுள் காரணம், அவர் யாருங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.